உங்களது காரிலேயே சிறந்த முறையில் பயிற்சி தருகிறோம். தொடர்பு கொள்க ST முருகன் 9446665895. பாப்பா கார் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு. கை கொடுமா. வாழ்த்துக்கள். சூப்பர். கார் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வாரம் ஆயிருக்கும். 2 வாரம் ஆச்சு. இப்போ எப்போ இருந்து காலேஜ் கொண்டு போகிறேன்? வாங்கி அடுத்த நாள்லேருந்து காலேஜ் கொண்டு போகிறேன். வாங்கின அடுத்த நாள்லேருந்து. இப்போப்பா ஹாய் வணக்கம். சென்னை சிட்டி கார்டன் ST முருகன் பேசுகிறேன். ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருவோம். இப்போ பாப்பாவுக்கு தான் வந்து சொல்லி கொடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்விஃப்ட் காரில் சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து பாப்பாவுக்கே வந்து அவங்க அப்பா கார் வாங்கி கொடுத்துறாங்க காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ வந்து பாப்பா வந்து காலேஜுக்கு கார் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்குது. இது என்ன காருமா? ஸ்கோடாவில் லேவியாவா? ஓ, இப்போ அந்த கார் ஓட்டுறதுக்கு இந்த கார் ஓட்டுறதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அங்கிள். அந்த காருக்கும் இருக்கும். இது இன்னும் ஆட்டோமேட்டிக், அது மேனுவல். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓட்டும்போது இது கொஞ்சம் பெரிய காரா இருந்துச்சு, அது கொஞ்சம் சின்ன காரு. ஆனா அப்புறம் பழகிடுச்சு ஓட்ட. ஓ, இந்த ரோடு வேற க்ளோஸா? இப்போ இந்த கார் ஓட்டுற உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அங்கிள். சூப்பரா இருக்கா? எல்லாம் உங்க டீச்சிங் தான். ஏதோ கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போ அம்மாவுக்கு எப்போ சொல்லி கொடுத்தேன்னு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சேன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஆமா, அப்போதான். அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆயிருக்கும். 15 வருஷம் இருக்கும். நான் வரும்போது நோட்டை பார்க்கணும்னு நினச்சேன், மறந்தேன். பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ சூப்பராக ஓட்டிட்டு இருக்குது. இப்போ இவங்க தங்கச்சிக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல ஒரு 2-3 நாள் எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் அப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்டேவே எடுத்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு நான் தான் ஓட்டிட்டு போனேன். செங்கல்பட்டுல இருக்கு. ஓ சரி. காலேஜ் தாண்டி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். ஓட்டிட்டு போனேன். எடுத்த நாள் எனக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுச்சு. என்ன சோனியா, அக்கா எப்படி ஓட்டுது? அக்கா நல்லா ஓட்டுறா. அந்த மாதிரி ஓட்டணும் நானும். நீ சூப்பரா ஓட்டுவ, புரியுதா? ஏன் இப்பதான் இப்படிதான் பேசுறா? ஓட்டணும் அப்படிலாம் சொல்லாத. சூப்பரா ஓட்டணும்னே சொல்லு. அப்பதான் வந்து சூப்பரா ஓட்ட முடியும். முன்னைக்கு இப்ப நான் தான் ஓட்டுறேன். அப்புறம் என்ன, அதே மாதிரி சூப்பரா ஓட்டணும் நினைச்சுக்கிட்டே இரு. சூப்பரா ஓட்டணும்னே சொல்லிட்டு இரு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அக்கா ஓட்டுற மாதிரி நீயும் சூப்பரா ஓட்டுவ. அதே மாதிரி உனக்கும் ஒரு கார் வாங்கிடணும். என்ன, இப்ப அக்காவுக்கு வாங்கின மாதிரி. அதுக்கு நீ என்னை கூப்பிடணும். பார்த்து. இப்போ வந்து உன்னால எவ்வளவு ஸ்பீடு போக முடியுமா போ அப்படின்றீங்க? ஆமா.
இருக்கேன்னு பார்த்து பரவாயில்ல. இல்ல அவ்வளவு டிராபிக்கா இருக்கு. செகண்ட் சாட்டர்டேல எல்லாம் ஊருக்கு போறான்னு நினைக்கிறேன் திருப்பி. ஓ ஆரம் கொடுக்கும்போது அந்த மாதிரி கையை எடுத்து கொடுக்காம அந்த பெருவிரல அந்த விரல பரவாயில்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணினா அது ஒரு பழக்கத்துக்கு அப்படியே வந்துடும். தூரமா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் அதே பழக்கம் வந்துடும். இப்போ காலேஜுக்கு கார் எடுத்து போறதுனால உனக்கு நல்லா ஈஸியா இருக்குதுல்ல? ஈஸியா இருக்கு, வசதியா இருக்கும். ஏன்னா காலேஜுக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க கடைக்கு அங்கேயே வெளியே போகணும் அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப கார் இருந்தாலும் தாராளமா எடுத்து போய்க்கலாம். உள்ள இருக்க எங்களோட ஹாஸ்டல் வேற, அவ்வளவு தூரம் வெளில நடந்து வந்து ஆட்டோ புடிச்சு போகணும் வரணும். இது வந்து நல்லா வசதியா தான் இருக்கு. ஆமா, நீ அங்க ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குல்ல? அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் ஆச்சு இருக்கும் அதுல வரதுக்கு. இப்ப கீழே வந்தோமா, கார் எடுத்தோமா, போனோமா, வந்தோமா. அப்படியே அந்த டோல் கேட்டுக்கிட்டு யூட்டன் இருக்குல்ல, அப்படியே அந்த யூட்டன்.
தெரியுதா? தெரியுது. ம். அந்த கார் போகுது இல்லை, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்காங்க, இதாகும், ஜம்ப் ஆகும். அந்த இது சொல்லியிருக்கேன்ல, இது அந்த பிரிட்ஜு ஜாயிண்ட், இந்த இங்கே வருது பார்த்தியா? போதும், இதில் 80ல் போகலாம். அது மட்டும் பார்த்துக்க அந்த மாதிரி போகும்போது. அப்படி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, போடும்போது மட்டும் போட்டு அப்படியே எடுத்து. கார் ஓடி இருந்துச்சு, பைபாஸாக போயிருக்கு. இண்டிகேட்டர் ஒண்ணுமே போடாம எப்படி வராம பாரு.
அப்படியே லெஃப்டில் ஓரமாக போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.